தேர்தல் அறிக்கை, பிரச்சாரம், வேட்பாளர் பட்டியல், களம் யாருக்கு சாதகமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? களம் முற்றிலுமாக மாறி போயிருக்கிறது. திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தலைமை காட்டலையோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுது இல்லையா? காங்கிரஸ் கட்சி எப்பவுமே விஜயுடைய வருகைக்கு பிறகு பெண்கள் தான் இந்த தேர்தலை தீர்மானிக்க போகிறார். மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். சிறப்பு நேர்காணலுக்காக நான் சலோமி, நம்முடன் பத்திரிகையாளர் ஷபீர் அகமது இருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலில் களம் யாருக்கு சாதகமாக இருக்கிறது என்பது தொடர்பாக பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு நம்ம பேச போறோம். தொடர்ந்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். 2026 சட்டமன்ற தேர்தல் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு மாத காலமே இருக்கக்கூடிய நிலையில தேர்தல் அறிக்கை, பிரச்சாரம், வேட்பாளர் பட்டியல் எல்லாமே முழு வீச்சில் நடைபெற்று வருது இல்லையா? களம் யாருக்கு சாதகமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? களம் முற்றிலுமாக மாறி போயிருக்கிறது. இந்த கட்சிக்கு தான் சாதகமாக இருக்கிறது அப்படின்றது உறுதியாக யாராலும் ஒரு கணிப்பாக சொல்ல முடியாத ஒரு சூழல் அப்படின்றது தற்போது ஏற்பட்டிருக்கிறது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 4 முனை போட்டியாக களம் மாறி இருக்கிறது. இதில் ரொம்ப முக்கியமான ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜயுடைய வருகை. விஜய் யாருடைய வாக்குகளை விஜய் பெறப்போகிறார், எங்கிருந்து அவர் அந்த வாக்குகளை எடுக்க போகிறார்? திமுக கூட்டணியிலேருந்து எடுக்கிறாரா, அதிமுக கூட்டணியிலேருந்து எடுக்கிறாரா, அல்லது திமுக கூட்டணி கட்சிகளுடைய வாக்குகளை எடுக்க போகிறாரா, அல்லது நாம் தமிழர் கட்சியுடைய வாக்குகளை எடுக்க போகிறாரா, எங்கிருந்து எவ்வளோ வாக்குகளை அவர் எடுக்க போகிறாரு அப்படின்றதான் அது வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய வாக்குகளாக இருக்கும். அது ஒருவேளை விஜய் அதிகமான திமுக வாக்குகளை எடுத்தார் அப்படின்னா அது அதிமுகவுக்கு சாதகமாக அமையும். அதிமுகவுடைய வாக்குகள் அதிகமாக எடுத்தார் அப்படின்னா அது திமுகவுக்கு சாதகமாக அமையும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு விஜயுடைய ஓட் பர்சன்டேஜ் இப்போதைக்கு குறைந்தபட்சம் விஜய்க்கு இருக்கக்கூடிய ஓட் பர்சன்டேஜ் அப்படின்றது ஒரு 15% இருக்குது அப்படின்னாங்க. அதாவது அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கான ஒரு சதவீதம் இருக்கு. இப்போ நீங்கள் அந்த ஓட் பர்சன்டேஜ் அப்படின்றது குறைஞ்சிச்சு, 10 அப்படின்ற மாதிரி வந்துடுச்சு அப்படின்னா தேர்தல் நெருங்கக்கூடிய சூழலில் உங்களுக்கு முற்றிலுமாக களம் என்பது வேறு விதமான ஒரு ரிசல்ட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஸோ இது ஒரு 4 முனை போட்டி அப்படின்னும் போது ரொம்பவே ஒரு சீரியஸான ஒரு பிளேயராக விஜய் மாறி இருக்கிறார். பல பேர், பல அரசியல் ஆர்வலர்கள், அரசியலை கூர்ந்து கவனிக்கக்கூடியவர்கள்லாம் என்னென்னா விஜய் கேம் சேஞ்சராக இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. விஜயுடைய டீமில் அவங்க நம்புறது என்னென்னா, எங்களுக்கு கணிசமான அளவு ஆதரவு என்பது இருக்குது. ஒரு புதிய கட்சியாக வந்திருக்கோம், நாங்கள் 234 தொகுதியிலையும் தனித்து போட்டிடுறோம். மற்றவங்கெல்லாம் கூட்டணியாக வராங்க, நாங்கள் தனியாக வரோம். முதல் முறையாக கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் 3 வருஷத்துலேயே நாங்கள் தனியாக இந்த தேர்தல் களத்தை சந்திக்கிறோம் அப்படின்னும் போது மக்கள் எங்களை விரும்புகிறாங்க, ஒரு மாற்றத்தை மக்கள் விரும்புகிறார்கள் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. திமுக கூட்டணி நாங்கள் பல நலத்திட்டங்களை செய்திருக்கிறோம், அந்த நலத்திட்டங்களை திராவிட கொள்கை, அதே போல் ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட், இது எல்லாமே எங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்றாங்க. அதிமுக கூட்டணி திமுக கூட்டணியுடைய நடவடிக்கைகளில் மக்கள் கடுமையான அதிருப்தியில் இருக்காங்க, ஸோ எங்களுக்கு வாக்களிப்பாங்க அப்படின்னு இந்த 3 கட்சிகளும் அவங்கவுங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி எல்லாரை விட நான் மாறுபட்ட ஒரு அரசியலை முன்வைக்கிறேன், என்டிகே அவங்களும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு யாருடைய ஓட்டு எங்கே மாறப்போகுது, எப்படி மாறப்போகுது அப்படின்றது தான் தற்போது களத்தை தீர்மானிக்க ஒரு அன்பிரடிக்டபிள் சுச்சுவேஷனில் தான் இது கொண்டு நிற்குது. இன்னும் ஒரு தேர்தலுக்கு ஒரு வாரம் இருக்குது அப்படின்னும் போது ஒரு கிளியர் பிக்சர் எமர்ஜ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. கடுமையான ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. திமுக அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு அதிருப்தி என்பது மக்கள் மனசில் இருக்குது. இன்ஃபேக்ட் ஓட்டர் எடுத்த ஒரு சர்வேல கிட்டத்தட்ட இந்த அரசாங்கத்தை மாற்ற வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இந்த அரசாங்கம் போயிட்டு வேற ஒரு அரசாங்கம் வரணும், சேஞ்ச் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த எண்ணிக்கை அப்படின்றது 48% அப்படின்றாங்க. ஸோ ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அப்போ அந்த மக்கள் மத்தியில் அந்த அதிருப்தி அதிகமாக இருக்கிறது. அப்போ அந்த அதிருப்தியாளர்களுடைய வாக்குகளை யார் கன்சாலிடேட் பண்ண போகிறோம்? அந்த அதிருப்தியாளர்களுடைய வாக்குகள் 2ஆக பிரிகிறது. அதிமுக பக்கம் கொஞ்சம் வாக்குகள் போகுது, தாவேகா பக்கம் கொஞ்சம் போகுது அப்படின்னா அதுவே திமுகவுக்கு அட்வான்டேஜாக இருக்கும் அப்படின்றதான் இதுதான் இந்த கள சூழல். அதனால தான் ரொம்ப உறுதியாக
எப்படி வரும் அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு சூழல் என்பது இருக்கிறது. இப்போ நேத்து கூட பாத்தீங்கன்னா பாஜகவோட வேட்பாளர் பட்டியலுக்கான மையக்குழு கூட்டம் நடக்கும்போது மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சொல்லியிருந்தாரு, விஜய் வந்து விஜயகாந்த் போலையும் கமலஹாசன் போலையும் ஒரு 8% 5% வாக்குகள் தான் வந்து பெற முடியும் இந்த தேர்தல்ல. ஈஸியா ஸ்பாய்லர்னு சொல்லிட்டு முன்னாடில இருந்தே சொல்லிட்டு வராரு இல்லையா? அதுக்கு உங்களோட பதில் என்ன? இல்லை, நீங்கள் விஜய் வந்து ஒரு ஸ்பாய்லராக இருக்க மாட்டார். விஜய் வந்து ஒரு டிஸ்ரப்டராக இருப்பார். நீங்கள் ஸ்பாய்லர் அப்படின்னா வந்து ஒரு கட்சி அல்லது 2 கட்சிகளுடைய அந்த வெற்றி பெறக்கூடிய அந்த வாக்குகளை வந்து உடைச்சி அவங்கள ஜெயிக்கவும் விடாமல் இவரும் ஜெயிக்காமல் வேறு யாரோ ஒரு ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்குவார். விஜய்யுடைய கட்சி வந்து உங்களுக்கு கட்டமைப்பு ரீதியாகவும் அவங்க வந்து ஓரளவுக்கு அந்த கட்டமைப்பெலாம் உருவாக்கியிருக்காங்க. ஏன் விஜயுடைய கட்சிக்கு வந்து ஒரு கூடுதலான ஒரு கவனம் வந்து மக்கள் மத்தியில் ஏற்படுது அப்படின்னா, 2 ஆளுமைகளும் இல்லாத ஒரு சூழல். நீங்கள் அம்மையார் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு, அதுக்கப்புறம் வந்து கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய மறைவுக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு வெற்றிடம் இருக்கிறது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து அதிமுக மீது கடுமையான அதிருப்தி என்பது இருந்துச்சு. அந்த அம்மையார் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு கடுமையான அதிருப்தி. அந்த அதிருப்தி அப்படியே தொடருது. காரணம் என்னன்னா, அவங்க பாஜகவோட உள்ள வெளியே விளையாண்டு இருக்கிறது. நீங்கள் ஒன்று கூட்டணியை விட்டு வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மக்கள் ஆதரவு கொடுக்கறது தயாராக இருக்காங்க. ஆனால் நீங்கள் பாஜகவோட மறுபடியும் வந்து பாஜக தான் அதிமுகவை இயக்குகிறது அப்படின்ற ஒரு அடிப்படையில் அவங்க இயங்குறதுனால அந்த ஒரு பிம்பம் வந்து அதிமுகவோட அட்டாச் ஆகியிருக்கு. அவங்க பாஜக ஏதாவது ஒன்று பண்ணி அவங்கள மறுபடியும் கொண்டு வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கிறதுனால இந்த இந்த 3ஆவதாக வருகின்ற விஜய் மீது மக்களுடைய பார்வை என்பது திரும்புகிறது. புதுசாக யாராச்சும் வரட்டுமே, புதுசாக யாராவது வந்தால் என்ன தப்பு? நான் வந்து பல பகுதிகளுக்கு போய் பெண்கள்கிட்ட பேசும்போது, ஏற்கனவே நாங்கள் இந்த கட்சிக்கு இந்த 2 கட்சிகளுக்கும் மாறி மாறி தான் ஓட்டு போட்டிருக்கோம், புதுசாக யாராவது வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க. அந்த புதுசாக யாராச்சும் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது வந்து ஒரு பஸ் வேர்ட் மாதிரி மாறிடுச்சு. மாற்றத்தை வந்து நம்ம விரும்பக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து விஜய் ஏன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருப்பார் அப்படின்றதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு விஜயகாந்த் அவர்கள் வரும்போது வந்து இந்த இளைஞர்கள், மாணவர்கள், அதே போல் ஸ்கூல் வரைக்கும் வந்து ஒரு தேர்தல் வந்து கவனம் பெறவில்லை. ஸ்கூலில் வந்து விவாதங்கள்லாம் நடக்கலை. இன்றைக்கி அந்த மாதிரியான ஒரு சூழல்லாம் வந்து நம்ம பார்க்குறோம். கல்லூரிகளில் பார்க்குறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸு அரசியல்னா என்னன்னே கவனிக்காத தெரியாதவங்கெல்லாம் கூப்பிட்டு டிபேட் பார்க்குறாங்க, கூப்பிட்டு அரசியலை கவனிக்கிறாங்க, பார்க்குறாங்க. நம்மக்கிட்ட வந்து என்ன நடக்குது அரசியல் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கக்கூடிய அளவில் ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது இந்த செக்ஷன் ஆஃப் பீப்புள் மத்தியில் ஜென்ரேட் ஆகிருக்கு. ஒரு பொலிட்டிக்கல் செக்ஷன் வாங்க, அதாவது அவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் என்ன நடந்தாலும் கவலை இல்லை, தேர்தல் வந்தாலும் கவலை இல்லை, தேர்தல் போனாலும் கவலை இல்லை, யார் ஜெயித்தாலும் கவலை இல்லை, யார் வந்தாலும் கவலை இல்லை, எங்களை யார் ஆள்றாங்க என்ன அப்படின்ற ஒரு 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 அதாவது அரசியலுக்கும் நமக்கு தொடர்பே இல்லை, சந்தேகமே இல்லை, சம்பந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய சில பேர் இப்போ வந்து தேர்தல் அப்படின்ற விஷயங்கள்ல நம்ம வாக்களிக்கணும், நம்ம முன்னுக்கு வரணும், நாம வந்து இந்த விஷயங்கள்லாம் கவனிக்கணும், அரசியல் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் அப்படின்னு தீவிரமான அரசியல் பேசக்கூடிய ஒரு தன்மையை நம்ம பார்க்கணும். அரசியல் மயமாக்கப்பட்டிருக்காங்க இல்லை, அரசியல் மயம் இல்லை, அரசியலில் ஒரு ஆர்வம் வந்திருக்கிறது. ஸோ அந்த ஆர்வம் அப்படின்றது வந்து உங்களுக்கு முதல் முறையாக வந்திருக்கும் போது இப்போ கல்லூரிகளில் படிக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் அந்த அரசியல் ஆர்வம் அப்படின்றது விஜயுடைய வருகைக்கு பிறகு அது வந்து தீவிரமாகி இருக்கிறது அப்படின்னு பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி சில பேர் பேசுவாங்க, இப்போ உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர் வந்து பொலிட்டிக்கல் ஃபேமிலியாக இருந்துச்சுன்னா அரசியல் பேசியே வந்திருப்பாங்க. அப்போது அந்த பாலிடிக்ஸ் அந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப நேச்சுரலாக வரும். சில பேர் குடும்பங்களில் அரசியல்னால் அவங்களுக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் இல்லை, தேர்தல் வரும்போது அம்மா அப்பா போய் ஓட்டு போட்டு வருவாங்க, நமக்கு அது வேலை இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள்லாம் இன்றைக்கி வந்து அவங்க கேன்வாஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி இல்லங்களில் வந்து அரசியல் பேசுகிறாங்க அப்படின்ற ஒரு சூழல் அப்படின்றது இன்றைக்கி உருவாகி இருக்கிறது. இட் இஸ் அ நியூ ட்ரெண்ட் ஆக்சுவலி. இப்போ டிவிகே தலைவர் விஜய் வந்து அவருடைய வருகை வந்து கிட்டத்தட்ட மற்ற கட்சிகளுக்கு என்னதான் வெளியே சொல்லலனாலுமே ஒரு ஒரு கேள்வி இருக்கும், நம்மளோட வாக்கு வந்து பாதிக்கப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குன்னு வச்சுக்கோங்க. டிவிகே தலைவர் விஜய் வந்து தொடர்ந்து எல்லா பொதுக்கூட்டத்திலையும் ஸ்டாலின் சார் திமுக எதிர்ப்புன்றதுல ரொம்ப உறுதியா இருக்கிறாரு இல்லையா? அப்படி இருக்கும்போது ஸ்டாலின் நிற்கக்கூடிய கொளத்தூர் தொகுதியில் அவர் நிற்காம ஏன் பெரம்பூரையும் திருச்சி கிழக்கையும் வந்து அவர் தேர்ந்தெடுத்தாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, ஒரு கட்சி அரசியலுக்கு வருகிறது, அவங்க வந்து திமுகவுக்கு எதிராக அவங்க களத்தில் நிற்கிறாங்க அப்படின்றதுக்காகவே திமுக தலைவர் போட்டியிடுகின்ற தொகுதியில் தான் போய் நிற்கணும் அப்படின்றது கிடையாது.
நீங்கள் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் அவங்க வந்து திமுகவுக்கு எதிராக தங்களை பொசிஷன் பண்ணுறாங்க. இப்போ அதிமுக இருக்கிறன்ற அந்த ஸ்பேஸை வந்து எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொளத்தூருக்கு பக்கத்து தொகுதியாக இருக்கக்கூடிய பெரம்பூர் தொகுதியில் போய் நிற்கிறாரு. பெரம்பூர் தொகுதியிலையும் நிற்பதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பகுதி வந்து பெரிய அளவுக்கு வளர்ச்சியை கண்டிராத ஒரு பகுதி, ரொம்பவே டென்ஸ்லி பாப்புலேட்டட், பல பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதே போல் லேபரர்ஸ் அதிகமாக வாழக்கூடிய தினக்கூலிகள், அதே போல் வந்து தொழிலாளர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னும் போது அந்த இடத்துல நான் வந்து தேர்தலை சந்திக்க வேண்டும் அப்படின்றது விஜயுடைய விருப்பமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் அவங்க வந்து சில சர்வேக்கள்லாம் எடுத்திருக்காங்க. அந்த சர்வேக்களில் இந்த தொகுதி அவருக்கு ஆப்டாக இருக்கும், இந்த தொகுதி அவருக்கு சரியாக இருக்கும் அப்படின்றதுனால அந்த தொகுதியில் போய் அவர் நிற்கிறாரு. இப்போ சென்னை அப்படின்றது வந்து பல லீடர்ஸ் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது அவாய்ட் பண்ணுவாங்க. ஏன் சென்னை அவாய்ட் பண்ணுவாங்கன்னா, சென்னை வந்து திமுகவுடைய கோட்டை. திமுக உருவானது சென்னையை மையப்படுத்தி தான். ராபின்சன் பூங்காவில் திமுக உருவாச்சு அப்படின்னா அந்த எஃபெக்ட் வந்து சென்னையை முழுவதும் வந்து அந்த எஃபெக்ட் வந்து பெரிய அளவுக்கு இருக்கிறது. சென்னையை சுற்றி அவங்க அந்த கட்டமைப்பை வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. இது இன்றைக்கி நேற்று உருவானது கிடையாது. காலங்காலமாக அதை ஸ்ட்ரென்தன் பண்ணி அதை பாதுகாத்துட்டு அப்படியே வராங்க. அப்போ சென்னையில் வந்து உங்களுக்கு நீண்ட காலம் கழித்து தான் வந்து அம்மையார் ஜெயலலிதா ஆர்கே நகரில் நின்னாங்க. அது வரைக்கும் அவங்க வந்து வெளியே தான் நின்றுருந்தாங்க, தேர்தலை சந்திச்சுட்டு இருந்தாங்க. அப்போது உங்களுக்கு வந்து அதிமுகவுடைய ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எம்ஜிஆர் காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அதிமுக ஒரு ரூரல் கட்சி அப்படின்னாங்க. அப்போ சென்னை அப்படின்றது திமுகவுடைய கோட்டை. அப்போ சென்னையில் விஜய் நிற்கும் போது இதனுடைய வீச்சு அப்படின்றது மாநிலம் முழுவதும் கவனம் பெறக்கூடிய ஒரு ஃபைட்டாக அது இருக்கும். அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காகவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு தேர்தலில் ஒரு வியூகமாகவே நீங்கள் அதை கன்சிடர் பண்ணிங்கன்னா கூட, தைரியமாக விஜய் வந்து திமுகவுடைய கோட்டையிலேயே நிற்கிறார்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தை அது ஏற்படுத்தும். திமுகவுக்கு நேர் எதிராக போட்டியாளனாக நான் தான் களத்தில் இருக்கிறேன் அப்படின்றத அவர் உறுதி செய்கிறார். அந்த இடத்த அவர் பொசிஷன் பண்ணுறாரு தானே. அதே மாதிரி இந்த தாவேகா என்ற ஒரு கட்சிக்கு விஜய் தான் வந்து ஒரு அடையாளம், விஜய் தான் ஒரு யூஎஸ்பி. இன்றைக்கி நீங்கள் வந்து 234 வேட்பாளர்களை நிற்க வச்சிருக்கலாம். ஆனால் அந்த வேட்பாளர்கள் எல்லாம் விழுகின்ற ஒவ்வொரு ஓட்டும் விஜய்க்கு விழுகின்ற ஓட்டு. நீங்கள் அதை வந்து அவர் அந்த மைண்டை ரெடி பண்ணுறாரு. நீங்கள் பல மதுரையில் இந்த கூட்டத்தில் ஒவ்வொருத்தரும் விஜய், உஸ்லம்பட்டியில் நிற்கிறது விஜய், மதுரையில் நிற்கிறது விஜய், திருப்பரங்குன்றத்தில் நிற்கிறது விஜய். ஸோ இந்த மாதிரி நான் அடையாளப்படுத்துகின்ற வேட்பாளர்கள் நான் நிற்கிறேன் அப்படின்ற அடிப்படையில் நீங்கள் வந்து எனக்கு அந்த வாக்குகளை செலுத்துங்கள் அப்படின்ற மாதிரி தான் அதை அவர் பிரச்சாரம் பண்ணுறாரு. அப்போது அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சென்னையில் அவர் நிற்கிறாரு. சென்னையுடைய தாக்கம் என்பது உங்களுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பேட், திருவள்ளூர், அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளெலாம் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ரெண்டாவது உங்களுக்கு வந்து அவர் திருச்சி ஈஸ்ட்டில் நிற்கிறதுனால உங்களுக்கு வந்து திருச்சி ஈஸ்ட் வந்து தமிழ்நாட்டுடைய ஒரு மையப்பகுதி. அப்போ அதோடைய ரிப்பல் எஃபெக்ட் அப்படின்வாங்க. அந்த ரிப்பல் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு டெல்டா பகுதிகளிலும் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து கொங்கு பகுதிகளிலும் கொஞ்சம் அந்த எஃபெக்ட் இருக்கும். ஏன்னா நீங்கள் திருச்சி மையப்பகுதி அப்படின்றதுனால எங்கே இருந்தாலும் திருச்சிக்கு நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடலாம். இப்போ நீங்கள் கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா, இப்போ கூட அதை பண்ணுறாங்க. எல்லா பெரிய கட்சிகளும் திருச்சியில் கொண்டு போய் மாநாடு போடுவாங்க. திருச்சியில் ஏன் மாநாடு நடத்துகிறாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி, கம்யூட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. நீங்கள் 3 மணி நேரம் மற்ற பகுதிகள்லேருந்து மற்ற மாவட்டங்கள்லேருந்து நீங்கள் வந்து ஒரு 3லேருந்து 5 மணி நேரத்துக்குள்ளே வந்துட்டு போயிடலாம். ஆனால் அதை எப்படி பிராண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, திருச்சி மாநாடு, திருப்புமுனை மாநாடு, ஒரு தேர்தலுக்கு முன்னாடி அது திருப்புமுனையாக அப்படிலாம் வந்து அதை பிராண்ட் பண்ணுவாங்க. அது ஒரு கன்வீனியன்ஸ்க்காக அவங்க பண்ணுறது. ஸோ அந்த அடிப்படையில் விஜய் வந்து சென்னையை விட்டு, சென்னையிலேயே நிற்கிறாரு அவர், இங்கே நிற்கலையே அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். சென்னையை விட்டு அவர் வெளியே நிற்கிறாரு அப்படின்னும் போது, அவர் திருச்சியில் நிற்கிறார் அப்படின்னும் போது அதோடைய ரிப்பல் எஃபெக்ட் வந்து ஒரு சில பகுதிகளுக்கு இருக்கும். அங்கேருந்து அவர் கேம்பெயின் பண்ண வராருன்னா மற்ற பகுதிகளுக்கும் போய் கேம்பெயின் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது அவருக்கு கிடைக்கும். ஸோ அந்த அளவில் அவருடைய ஐடியா வந்து என்னென்னா, திமுக பலமாக இருக்கக்கூடிய 2 பகுதிகள்லேருந்து நாம் வந்து தேர்தலை சந்திக்க வேண்டும். திமுகவை இந்த 2 பகுதிகளில் பலவீனப்படுத்தினால் உங்களுக்கு திமுகவுடைய வெற்றி வாய்ப்பு அப்படின்றது தடுக்கப்படும். அதே மாதிரி இவர் அதிமுக வந்து இதை பண்ணியிருக்கணும். ஆனால் அதிமுக அதை செய்யலை. அதிமுக சென்னையில் வந்து திமுகவுக்கு ஒரு டஃப் காம்படிஷன் கொடுக்கல. நீங்கள் அதிமுகவுடைய தேர்தல் பட்டியலை பார்த்தீங்கன்னா
கிட்டத்தட்ட ஒரு 18லேருந்து 20 அமைச்சர்களுக்கு வந்து ரொம்ப ஈஸி ஃபைட், பிரச்சனையே கிடையாது. ஒரு சில பகுதிகளில் தான் சில அமைச்சர்களுக்கு டஃப்பான கேண்டிடேட் இருக்காங்க, மற்றபடி அதிமுக எல்லாமே கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துச்சு. ஸோ அந்த அடிப்படையில் இப்போ அதிமுகவை விட திமுகவை நான் தான் கடுமையாக எதிர்க்கிறேன், அவங்களுடைய கோட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியிலேருந்து நான் போட்டிடுறேன் அப்படின்ற ஒரு மெசேஜை வந்து அவர் கன்வே பண்ணுறாரு. இதுதான் இதோடைய ஸ்ட்ராட்டஜியாக இருக்கிறது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அதே போல கட்சி தொடங்கி டிவிகே வந்து கட்சி தொடங்கி எந்த ஒரு இடைத்தேர்தலையோ இல்ல பாராளுமன்ற தேர்தலையோ போட்டியிடல. முதல் முறையா தேர்தல் களத்துல இறங்கக்கூடிய நிலையில முதல் தடவையில 2 தொகுதியை தேர்ந்தெடுத்திருக்காரு. இதுக்கு முன்னாடி 1991 ஜெயலலிதா அம்மா பர்கூர் காங்கேயம் தொகுதியில போட்டிட்டு இருந்தாங்க. அதே போல 2001லயும் அவங்களும் போட்டிட்டாங்க, கிருஷ்ணசாமி தலைவர் அவர்களும் போட்டிட்டு இருந்தாங்க. இப்ப அவங்களோட ஒரு மோட்டிவேட்டரா எடுத்து இவர் வந்து 2 தொகுதியை முதல் தடவை வந்து தேர்ந்தெடுத்திருக்காரா, இல்ல வந்து திமுகவை நீங்க சொன்ன போல திமுகவை வந்து பலம் இருக்கிற இந்த 2 இடத்துல நான் களத்துல இறங்கி போட்டிடணும் அப்படின்ற மாதிரி எடுத்திருக்காரா? இல்ல, முதல் தேர்தல் அப்படின்னும் போது ஒரு மேக்சிமம் இம்பாக்டை விஜய் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஒரு கட்சியாக ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸாக நான் வந்து எமர்ஜ் ஆகணும்னு நினைக்கிறேன், நான் வந்திருக்கேன் அப்படின்னும் போது இந்த தேர்தலில் அவர் எந்த அளவுக்கு ஒரு மேக்சிமம் இம்பேக்ட் அவர் கிரியேட் பண்ணுறாரோ இதுதான் அவருடைய ஃபியூச்சரை வந்து செக்யூர் பண்ணும். இந்த தேர்தலில் அவர் ஒரு 8%, அவர் ஒரு 10% அப்படின்னா இன்னொரு தேர்தலில் அதே 8%, 10% அவர் கிடைக்காது. இப்போ அவர் வாங்குகிற வாக்குகள் தான் வந்து அவரை வந்து பொசிஷன் பண்ணும். தமிழக அரசியல் சூழலில், தமிழக களத்தில் அவரை பொசிஷன் பண்ணுறதுக்கும் அவரை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் ஒரு ஸ்ட்ராங் பிளேயராக இவர் இருக்கிறார் அப்படின்ற அந்த மனநிலையை உருவாக்குவதற்கும் அது உதவும். இப்போ இந்த தேர்தலில் விஜய் வந்து 15 கிராஸ் பண்ணிட்டாரு, 20 கிராஸ் பண்ணிட்டாரு, 25 கிராஸ் பண்ணிட்டாரு, 30 வந்துட்டாரு அப்படின்னா கூட சீட்ஸ்லாம் கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த மேக்சிமம் இம்பேக்டை எவ்வளவுக்கு எவ்வளோ இந்த தேர்தலில் அவர் எடுக்க முடியுமோ அந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சு ஒர்க் அவுட் பண்ணி தான் அவர் போகிறாரு. ஏன்னா விஜய் எதிர்பார்த்தது என்ன, கூட்டணிக்கு யாராச்சும் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாரு, குறிப்பாக காங்கிரஸ் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தாரு. ஆனால் காங்கிரஸ் வந்து கடைசி நிமிஷத்தில் அங்கே செட்டில் ஆயிட்டாங்க. முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு பிரச்சனைகள்லாம் பண்ணி சீட்டுக்காக சண்டெல்லாம் போட்டு பல ஃபர்னிச்சர்களில் உடைச்சி கடைசியில் அவர் வந்து காங்கிரஸ் வந்து அங்கே செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்னும் போது அவர் தனியாக நிற்கிறாரு. இப்போ அவர் தனியாக நிற்கிறதே வந்து ஒரு பெரிய மெசேஜாக தான் மக்கள் பார்க்குறாங்க. நீங்கள் பல இடங்களில் போய் இந்த 2 கட்சிகளும் கூட்டணி பலத்தோட ஒரு அரித்மெட்டிக்கோட அவங்க வந்து கணக்குகள் எல்லாம் போட்டுட்டு அவங்க வராங்க அப்படின்னும் போது விஜய் தைரியமாக தனியாக நிற்கிறாரு. 234 தொகுதியிலும் கேண்டிடேட் போடுறாரு. விஜயோடைய கட்சி ஒரு புது கட்சி, கேண்டிடேட்லாம் இருக்காங்களா, 234 பேர் எங்கே போய் தேடுவார்? ஒரு பஸ் எடுத்துகிட்டு அப்படியே போய் சுற்றி ஆட்கள் எல்லாம் தூக்கி எடுத்துகிட்டு வரணும், கூப்பிட்டுட்டு வரணும் அப்படின்ற மாதிரிலாம் எள்ளி நகையாடி பேசக்கூடிய ஒரு காட்சிகளை எல்லாம் நம்ம பார்த்தோம். அதெல்லாம் வந்து அவர் முறியடிச்சு இன்னும் வந்து அவருடைய கட்சியில் பல பேர் வந்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, வேறு கேண்டிடேட்டை மாற்ற முடியுமா அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. மாற்று கட்சியிலேருந்து வரணும்னு விரும்புகிறாங்க. ஏன்னா அந்த கள சூழல் அப்படின்றது வந்து பல அரசியல் கட்சி தலைவர்களுக்கு தெரியும், கொஞ்சம் மாறி இருக்கிறது. முன்னிருந்த கள சூழலே இப்போ இல்லை, இது வேறு விதமான ஒரு களமாக மாறி இருக்கிறது அப்படின்றது அவங்களுக்கு தெரியுது. அதனால் இந்த தேர்தலில் விஜயால் எந்த அளவுக்கு ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ண முடியுமோ அதை அவர் செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த வியூகத்தின் அடிப்படையில் தான் இந்த 2 தொகுதிகளில் அவர் போட்டிடுறது. அதே மாதிரி அவருடைய கேண்டிடேட் செலெக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா 65% 65 to 70% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த விஜய் மக்கள் இயக்கத்தில் பணியாற்றிய அவருக்கு லாயலாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் கொடுத்துருக்காரு. வந்த உடனே ஆள் இல்லைன்னு புதுசாக வேறு கட்சியிலேருந்து வந்தவங்களாம் கொடுக்கல. மற்ற சில இடங்களில் ஒரு கடுமையான போட்டியை உருவாக்கக்கூடிய ஓரளவுக்கு களத்தில் நிற்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு கொடுத்துருக்காரு. அவங்களுக்கு வந்து ஃபெமிலியாரிட்டி இருக்கணும், லோக்கலில் ஆள் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பணம் செலவு பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்கணும். இது எல்லாமே வந்து ஒரு கால்குலேஷன் போட்டு தான் சில கேண்டிடேட்ஸை நிறுத்தியிருக்காங்க. அப்போ மேக்சிமம் இந்த தேர்தல் காலத்தை நாம் வந்து ஒரு கடுமையான போட்டியை உருவாக்க முடியுமா அப்படின்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் தான் இதெல்லாம் நடந்திருக்கிறது அப்படின்னு பார்க்குறேன். இப்போ காங்கிரஸை பொறுத்தவரையும் எந்த முறையும் இல்லாம இந்த முறை வந்து ரொம்ப வந்து திமுக கூட்டணியில ஒரு அழுத்தம். மாணிக்கம் தாகூர்லாம் வந்து தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை அப்பவே தொடர்ந்து தன்னோட எதிர்ப்பு குரலை வந்து பதிவு பண்ணிட்டு இருந்தாரு. அதே போல இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு அறிக்கை வேட்பாளர் பட்டியல்லாம் வந்துட்டு இருக்கு.
பிரதமர் மோடி இப்ப நாளை மறுநாள் வந்து தமிழகத்துல பிரச்சாரம் செய்ய இருக்கிறாருன்னு சொல்றாங்க. பிரதமர் மோடி காட்டுற அளவுக்கு அந்த முழு ஈடுபாடு தமிழ்நாட்டு மேல ராகுல் காந்தி காட்டலையோ, திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தலைமை காட்டலையோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுது இல்லையா? உங்களுக்கு காங்கிரஸ் கட்சி வந்து எப்பவுமே அந்த கட்சிக்குள்ளேயே வந்து பல்வேறு முரண்பாடுகள் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. நமக்கு சில காங்கிரஸ் தலைவர்கள்லாம் பேசும்போது, சார் நம்ம பார்ட்டியில் இன்டர்னல் டெமோக்ரஸி ரொம்ப அதிகமாக இருக்கிறது, கட்சிக்குள்ளவே நம்ம வந்து பல்வேறு விதமான முரண்பாடுகளோடு தான் நாம் வந்து இயங்கிட்டு இருக்கோம். இது காங்கிரஸ் கட்சியில் வந்து புது கிடையாது. ஆரம்ப கட்டத்திலேருந்து அந்த காங்கிரஸ் கட்சியில் ரொம்ப தீவிரமாக சிந்திக்கக்கூடியவர்களும் இருப்பாங்க, மிதவாதிகளாக இருக்கக்கூடியவர்களும் இருப்பாங்க. ஓரளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, எல்லா விதமான நபர்களையும் கொண்ட ஒரு கட்சியாக தான் அது இருக்கிறது அப்படின்றது அந்த கட்சியுடைய ப்ரொஃபைல். இல்ல திமுகவோட மன அதிருப்தியில இருந்து அதனால அவர் வந்து முழு வீச்சுல தமிழ்நாட்டுக்கு ஈடுபாடு கொடுக்கலையோ ராகுல் காந்தி, இல்ல டிவிகே கூட வந்து சேரணும்னு விருப்பப்படுறாரோ அப்படின்லாம் ஒரு கேள்விகள் எழுதல. நீங்க இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியுடைய மனநிலையில் ஒரு மாற்றம் இருந்தது. நம்ம எல்லாரும் வந்து அதை பார்க்க முடிஞ்சு. முதல்ல வந்து காங்கிரஸ் கட்சியெலாம் ஒன்றும் இல்லைங்க, வந்து கையெழுத்து போட சொன்னால் போட்டுருவாங்க, திமுக அதெல்லாம் சமாளிச்சிருவாங்க அப்படின்னாங்க. கடைசியில் திமுகவாலே சமாளிக்க முடியாத ஒரு சூழல் அப்படின்றது உருவாயிருச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் பேசுகிறாங்க, திடீர்னு ஆட்சியில் பங்குனாங்க, அப்புறம் அது இது அப்படி இப்படின்னு பிரச்சனைலாம் வரும்போது இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. கடைசியாக காங்கிரஸ் தலைமையோட நேரடியாக பேசி ஏதோ ஒன்று பண்ணி சமாளிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாங்க. இப்போது இந்த கூட்டணி அமைந்ததுக்கு பிறகு கூட இந்த உள்ளே இருக்கக்கூடிய இந்த முணுமுணுப்புகள்லாம் அடங்கிருச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. நீங்கள் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையே வெளிப்படைத்தன்மையோடு நடக்கலை. யாரோ நேற்று வந்தவங்க முந்தா நேற்று கட்சிக்கு வந்தவங்கெல்லாம் வந்து இந்த பேச்சுவார்த்தைகளை நடத்துகிறாங்க. ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இந்த இயக்கம் வந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை ஒரு எம்பியை டைரெக்டாக வைக்கிறாங்க மாநில தலைமைக்கு எதிராக. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த முறை 28 சீட் வாங்கிட்டாங்க. 28 சீட் வாங்கினதுனால நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிராதா அப்படின்னு அந்த சீட்ஸ்க்கு வந்து கடுமையான போட்டி இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு தொகுதிக்கும் வந்து ஒரு 5லேருந்து 6 ஸ்ட்ராங் கேண்டிடேட்ஸ் வந்து போட்டியில் இருக்காங்க. இப்போ அவங்களெல்லாம் மைனஸ் பண்ணி கடைசியில் இப்போ 2 அப்படின்னு வந்து நிற்கிது. இந்த 2ஐயும் வந்து காங்கிரஸ் தேசிய தலைமை தேர்வு செய்து அறிவிப்பார்கள் அப்படின்னாங்க. அதுக்கு நடுவில் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ராகுல் காந்திக்கு இந்த கூட்டணி உருவானதுலேயே அவருக்கு ஒரு அதிருப்தி இருக்கிறது. இந்த கூட்டணி உருவானதுக்கு பிறகு ராகுல் காந்தி ஒரு மெசேஜ் கூட போடல, வரல. இந்த கூட்டணி உருவாயிருச்சு, இனியிலிருந்து பாஜகவுக்கு இந்த மண்ணில் கால் ஊன்ற நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம் அப்படின்னு ஒரு அறிக்கை கூட தலைமையில தான் காங்கிரஸ் கூட்டணி நீடிக்கும் ஒரு அறிக்கை வரல. சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திமுக ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிட்டாங்க. ஒரு திமுகவுடைய தேர்தல் அறிக்கை அப்படின்றது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். கடந்த காலங்களில் காங்கிரஸ் தலைவர்கள் திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை பாராட்டி இருக்கிறார்கள். 2006 தேர்தல் ஜெயிக்கும் போது அப்போதைய உள்துறை அமைச்சராக இருந்தார், அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்த சிதம்பரம்லாம் வந்து அந்த அறிக்கைகளை பாராட்டி பேசியிருக்காரு. திமுகவுடைய தேர்தல் அறிக்கை தான் கதாநாயகன் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காரு. அப்போ அந்த அறிக்கைகள் பற்றியோ மற்ற விஷயங்கள் பற்றியோ எந்த காங்கிரஸ் தலைவர்களும் அதை பற்றி பேசலை, எந்த கூட்டணி கட்சிகள் தலைவர்களும் அதை பற்றி பேசலை. அப்படின்னும் போது உங்களுக்கு இந்த கூட்டணிக்குள்ள ஒரு முரண்பாடுகளோடு இருக்கிறது. அதில் காங்கிரஸ் கட்சியில் ரொம்ப அதிகமான முரண்பாடுகள் இருக்கிறது. ஏன்னா காங்கிரஸ் கட்சியில் அந்த ஒரு ட்ரெண்ட் அப்படின்றது இருக்கிறதுனால. அப்போ இங்கே வந்து என்ன இப்போ பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேட்பாளர்கள்லாம் அறிவித்து ஒரு லிஸ்ட்டை வந்து அவங்க இங்கேருந்து அனுப்பியிருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் ராகுல் காந்திக்கு தனியாக ஒரு ரிப்போர்ட் போயிருக்கு. இந்த லிஸ்ட்லலாம் இந்த நபர்கிட்டேருந்து இவ்வளோ பணம் என்பது பெறப்பட்டு இவங்களுக்கு சீட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அதனால் ராகுல் காந்தி அந்த லிஸ்ட்டை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு எனக்கு இந்த லிஸ்ட்டில் அதிருப்தி இருக்கிறது அப்படின்னு அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். இப்போ ராகுல் காந்தியை வந்து எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு காங்கிரஸ் கட்சியில் இங்கேருந்து திமுகவுக்கு இணக்கமாக இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு தெரியல. ரெண்டாவது, திமுகவுக்கு காங்கிரஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ராகுல் காந்தியை குறிப்பாக எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அவர் பிரச்சாரத்துக்கு கொண்டு வரணும். திருச்சி மாநாட்டில் கூட ராகுல் காந்தியை பற்றி நம்ம பேசியிருக்காரு. பட் இங்கே பிரச்சாரத்துக்கு ராகுல் காந்தி வரணும் இல்லையா? ராகுல் காந்தி கூட கேரளாவுக்கு போயிருக்காரு, பக்கத்து மாநிலமாக இருக்கிற தமிழ்நாட்டுக்கு வர. பிரச்சாரத்துக்கு ஏன் வரல? பிரச்சாரத்துக்கு எப்போ வருவார்? பிரச்சாரத்துக்கு வந்தார்னா அவர் வந்து ஒரே மேடையில் திமுக தலைவரும் ராகுல் காந்தியும் இருப்பாங்களா? அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து பேசப்படுது. ராகுல் காந்தியோடைய டைம் இன்னும் கிடைக்கல அப்படின்றாங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து இங்கே பிரச்சனை அப்படின்னு நீடிச்சுட்டே இருக்குது.
இதில் கேண்டிடேட் வந்து ஃபைனலாக இன்றைக்கி ஒரு கூட்டம் நடக்கிறது. இந்த கூட்டம் நடந்த உடனே அந்த கூட்டத்தின் அடிப்படையில் கேண்டிடேட் லிஸ்ட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க, இன்றைக்கி வந்துடும் அப்படின்றாங்க. ஏன்னா உங்களுக்கு இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது, 6ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணணும். ஸோ அந்த வேலைகள் அப்படின்றது இப்போ நடந்துட்டுருக்கு. இப்போ என்னன்னா டிவிகேவோட வருகையால தான் காங்கிரஸ் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு மாதிரி வெறுப்பை வந்து திணிச்சிட்டு திமுக மேல திணிச்சிட்டு டிவிகே கூட சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? இப்ப இல்லைனாலும் ஆஃப்டர் எலெக்ஷன் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட கூட்டணிகள் மாறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இப்பவே இவ்வளவு முரண்பாடுகள் இருந்துட்டு இருக்கு இல்லையா காங்கிரஸ் திமுகக்குள்ளன்றதுனால, அதனால இந்த கேள்வி உங்களுக்கு இந்த அணி ஒரு 8 ஆண்டு காலமாக பயணிக்கக்கூடிய ஒரு வெற்றி அணியாக இருக்கிறது. பட் காங்கிரஸ் திமுக உறவு அப்படின்றது 2004 இருந்தே இருக்கு. உங்களுக்கு வந்து யூபிஏ 20 ஆண்டுகள்ல இருக்கு, 22 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஒரு ஃபெட்டிக் வந்து உருவாயிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருவாகி இருக்குது. நீங்க பழைய காங்கிரஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு, புதிய காங்கிரஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. புதிய காங்கிரஸ் வந்து ரொம்ப யங்கா எனர்ஜெட்டிக்கா உள்ளுக்குள்ள வந்து கொஞ்சம் அந்த அதாவது நாம் ஏன் வந்து இந்த மாதிரி 20 சீட்டுக்கும் 25 சீட்டுக்கும் நாம் ஏன் போனோம், நாம் தனியாக நிற்கலாம், இல்லை நாம் வந்து புதிதாக வந்திருக்கக்கூடிய விஜயோட போய் நிற்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கருத்துக்களை அவங்க தெரிவிக்கிறாங்க. ஸோ ஒரு சேஞ்ச் ஆஃப் தாட் வந்திருக்கிறது காங்கிரஸுக்கு. அதாவது இந்த புதிதாக வந்திருக்கக்கூடிய தலைவர்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். நாம் இங்கே வந்து எப்போவுமே இங்கே வந்து தமிழ்நாட்டில் பாஜக வளருகிறது, ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு பாஜக எதிர்ப்பு இருக்குது அப்படின்னாங்க, ஒரு ஆன்டி பிஜேபி ஸ்டேட் அப்படின்னு சொல்லும் போது இங்கே வந்து ஒரு ஆன்டி பிஜேபி ஸ்டேட்லேயே வந்து பாஜக வளர்கிறது அப்படின்னா ப்ரோ காங்கிரஸ் ஸ்டேட்டாக இது இருக்கிறது. ஏன்னா நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்திலையும் நீங்கள் போய் சர்வே எடுத்தீங்கன்னா ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய மாநிலம் தமிழகம். நீங்கள் மோடிக்கு 30% ராகுல் காந்திக்கு 70% கொடுப்பாங்க மக்கள். அப்போ இங்கே வந்து ஒரு ப்ரோ காங்கிரஸ் ஸ்டேட்டு, காங்கிரஸோடைய ஐடியாவை வந்து ஏற்றுக்கொள்கின்ற ஒரு மாநிலமாக தமிழகம் இருக்கிறது அப்படின்னும் போது நாம் வந்து ஏன் இங்கே வளரக்கூடாது, அதற்கான முயற்சிகளை ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்றது ஒரு யங் செட் ஆஃப் பாலிட்டிஷியன்ஸ் காங்கிரஸுடைய தலைவர்கள் அதை பேசுகிறாங்க. அப்போ இது எல்லாமே வந்து ஒரு விதமான ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது. இப்போ இவ்வளோ ஃப்ரிக்ஷனுக்கும் இதுதான் காரணம். இப்போ இந்த கூட்டணி ஜெயிச்சதுக்கு பிறகு ஒரு ஹங் அசெம்பிளி மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது, காங்கிரஸுடைய தயவோடு ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டால் காங்கிரஸ் வந்து ஆட்சியில் பங்கு கேட்பாங்க, நிச்சயமா கேட்பாங்க. ஆட்சியில் பங்கு அப்படின்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் கைவிட்டு விட்டோம், இனி அந்த பேச்சுக்கே இடமில்லைன்னு எந்த காங்கிரஸ் தலைவரும் சொல்ல. எவ்வளோ சீட்டு யார் ஜெயிக்கிறாங்கன்றதை பொறுத்து நாங்கள் வந்து ஆட்சியில் பங்கு கேட்போம் அப்படின்றது உறுதியாக இருக்கிறார்கள். அதே மாதிரி உங்களுக்கு அதிக சீட்ஸ் ஒரு வேளை ரிசல்ட் டிஃப்ரெண்ட்டாக மாறி போஸ்ட்போலில் வேறு ஏதாச்சும் ஒரு அலைன்ஸ் சினாரியோ வந்து ஏற்படுது அப்படின்னா கூட காங்கிரஸ் கட்சி அதுக்கும் ஓப்பனாக இருக்கும், ப்ரொவைடட் ஆட்சியில் பங்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை யார் வந்து பூர்த்தி செய்கிறார்களோ அவர்களுடன் போவதற்கு தயாராக இருப்பாங்க. இப்போ திருமாவளவன் அவர்கள் 2 விஷயங்களுக்காக அவர் வந்து தேர்தலில் போட்டிடுறாரு. எம்பியாக இருக்கிறார், ரொம்ப சிறப்பாக வந்து அவர் நாடாளுமன்றத்தில் பணியாற்றி கொண்டு இருக்கிறார். ஆனால் அவர் ஏன் மாநில தேர்தலில் போட்டியிடுகிறார் அப்படின்னா உங்களுக்கு 2 காரணங்கள் இருக்குது. ஒன்று, விஜயோடைய வருகையினால் அந்த தலித் ஓட் பேங்க் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர் பக்கம் போகுது, விஜய் பக்கம் போகுது அப்படின்னா அந்த எரோஷனை வந்து அவர் ஸ்டாப் பண்ணணும். அப்போ வேறு யார் நின்னாலும் வந்து இம்பேக்ட் இருக்காது. திருமா நின்னாதான் அந்த மக்கள் வந்து திருமாவை வந்து நேசிக்கிறாங்க, திருமாவை தலைவராக பார்க்குறாங்க, இந்த சமூகத்துக்கு அவர் தான் வந்து தலைவர் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னும் போது அந்த எரோஷனை தடுக்க முடியும், அவருக்காக வாக்களிப்பார்கள். 2வது, கணிசமான இடங்களில் விசிகே ஜெயிச்சா கூட நாளைக்கு ஹங் அசெம்பிளி அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வருது அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக பார்கெயின் பண்ணி களத்தில் நிற்பதற்கான, ஆட்சியில் பங்கு பெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் வந்து திருமாவுக்கு இருக்கிறது. அப்போ அந்த அடிப்படையில் அந்த முடிவு என்பது எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ எல்லாருக்கும் வந்து தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நாம் இந்த மாதிரி இன்டர்வியூவில் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம், இந்த குழப்பங்கள் இந்த விஷயங்கள்லாம் வந்து தொடரும் அப்படின்னு தான் பார்க்குறேன். அன்லெஸ் மக்கள் வந்து ஒரு டிசைசிவ் மேண்டேட் கொடுத்துட்டாங்க, ஒரு 150 சீட்டு அப்படின்னு கொடுத்துட்டாங்க, வேறு பேச்சுக்கே இடம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் இருந்துச்சுன்னா திங்ஸ் வில் பி டிஃப்ரெண்ட். இல்லைனா இந்த மாதிரி ஹங் அசெம்பிளி மாதிரி வந்துச்சுன்னா இந்த பிரச்சனைகள், இந்த குழப்பங்கள் இது எல்லாமே செட்டில் ஆகிற வரைக்கும் இது இருக்கும். திமுக கூட்டணியில அதிருப்திகள் இருந்தாலும் ஒற்றுமையா பயணிச்சுட்டு இருக்காங்க. என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடு இந்த தேர்தல் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த பக்கம் புதுசா வருகை தந்திருக்கிற
தலைவர் தாவைக்கா தலைவர் விஜய் டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி அப்படின்னு இருக்காரு. உண்மையிலே தேர்தல் வந்து எதை நோக்கி போக போகுது? உங்களுக்கு வந்து இது ஒரு 4 கார்னர் கண்டெஸ்டாக தான் இருக்குது. நீங்கள் வந்து சீமானை கூட குறைச்சி மதிப்பிட முடியாது. சீமான் வாங்குகின்ற வாக்குகளும் வந்து நீங்கள் 100 வாக்கு 50 ஓட்டு, ஒரு இண்டிபெண்ட் வந்து ஒரு இடத்துல வாங்குகின்ற வாக்குகளும் வந்து தேர்தல் ரிசல்ட்ஸில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். நீங்கள் வந்து இந்த எலெக்ஷனில் வந்து விக்ட்ரி மார்ஜின் ரொம்ப குறைவாக இருக்க போகிறது. விக்ட்ரி மார்ஜின் ரொம்ப குறைவாக இருக்க போகிறது அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து 500 ஓட்டு, 1000 ஓட்டு, 2000 ஓட்டு, 3000 ஓட்டு வச்சிருக்கக்கூடிய நபர்களும், தனிநபர்களும், கேண்டிடேட்ஸும், கட்சிகளும் வந்து ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணும். நீங்கள் அந்த அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா தேமுதிகவை வந்து 10 சீட்டு கொடுத்து 0.43% இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு 10 சீட்டு கொடுத்து திமுக கொண்டு வந்ததுக்கான காரணம் என்ன? தேமுதிக கிட்ட ஒரு சில பகுதிகளில், ஒரு சில தொகுதிகளில் அவங்ககிட்ட வந்து இவ்வளோ வாக்குகள் இருக்குது. இந்த வாக்குகள் வந்து நமக்கு வந்துச்சுன்னா நம்மளுடைய வெற்றியை அது உறுதி செய்யும், அட்லீஸ்ட் அது பேலன்ஸ் பண்ணும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் அதை செய்திருக்கிறார்கள். ஸோ எல்லா கணக்குகளும் வந்து இந்த தேர்தலுடைய வாக்குகளை பெறக்கூடிய ஒரு கணக்குகளாக தான் இருக்கிறது. ஸோ அந்த அடிப்படையில் உங்களுக்கு வந்து இது ஒரு ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எலெக்ஷன், ஒரு ஒன் சைடட் எலெக்ஷன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஒரு பைபோலார் கான்டெஸ்ட்டில், அதாவது திமுக வெர்சஸ் அதிமுக அப்படின்னா எந்த அணி வந்து பலமாக இருக்கிறதோ அந்த அணிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஆனால் இது ஒரு 3 கார்னர் கண்டெஸ்ட்டை தாண்டி ஒரு 4 கார்னர். அதுக்கப்புறம் சசிகலா அண்ட் ராமதாஸ் அவங்க போடுற கேண்டிடேட்லாம் எந்த பகுதிகளில் யாரை வந்து யாருடைய வெற்றி தோல்வியை பாதிக்க போகிறாங்க அப்படின்றது தெரியல. அப்போ இது எல்லாமே வந்து ஒரு விதமான ரிசல்ட்ஸை வந்து அவுட்கம்மை வந்து ஒவ்வொரு பகுதிகளிலையும் சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு தன்மையுடைய ஒரு தேர்தலாக இருக்கிறது. நீங்கள் இப்போ சவுத்தில் மட்டும் கேண்டிடேட்ஸ் வந்து விகே சசிகலா போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த இம்பேக்ட் வந்து அந்த சவுத் பகுதிகளில் இருக்கும். இப்போ டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பெரியவர் வெறும் அந்த 1 இயர் பெல்ட்டில் மட்டும் கேண்டிடேட்ஸ் போடுறாரு, பாமக நிற்கிற இடத்துல கேண்டிடேட்ஸ் போடுறாரு அப்படின்னா அங்கே ஒரு வாக்கு சிதைவு ஏற்படுகிறது அப்படின்னும் போது அது அந்த பகுதிகளில் ரிசல்ட்ஸை மாற்றும். அப்படி ஏற்படுதுன்னா என்டிஏ கூட்டணிக்கு பாதிப்பு வருமா, இல்லை ராமதாஸ் தரப்பு பாமகக்கு பாதிப்பு வர வாய்ப்பு இருக்கு? சரி, உங்களுக்கு அதில் வந்து என்டிஏவுடைய ஓட்டு தான் அதில் பாதிக்கப்படும். ஆனால் அதே நேரத்தில் அது இந்த ஒட்டுமொத்த ரிசல்ட் அவுட்கம் எப்படி மாற்றும் அப்படின்றது நமக்கு தெரியாது. இப்போ அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குது. பிஎம்கே கேண்டிடேட் ஜெயிக்க முடியாது அப்படின்ற ஒரு மனநிலை இருக்குது. அதிமுக கூட்டணி கேண்டிடேட் ஜெயிக்க முடியாது அப்படின்ற ஒரு மனநிலை இருக்குது. அப்போ இவருக்கு போட்டாலும் ஓட்டு வேஸ்ட் அப்படின்னு மக்கள் மாற்றி போட்டாங்கன்னா வேற யாருக்காச்சும் ஓகே அவங்களுக்கு சாய்ஸ் இருக்குல்ல, இன்னும் 2 சாய்ஸ் இருக்குல்ல. இப்போ நீங்கள் விக்கிரவாண்டியில் என்னாச்சு? விக்கிரவாண்டியில் அதிமுக தேர்தலில் போட்டியிடல. அதிமுகவுடைய வாக்குகள்லாம் யாருக்கு போச்சு? எந்த அணி ஜெயிக்குதோ அந்த அணிக்கு போட்டுருவாங்க, இல்லை எந்த அணி ரொம்ப டஃப்பாக வந்து களத்தில் இருக்கோ அந்த அணிக்கு போடுவாங்க. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மாறும். இப்போ நீங்கள் வந்து நான் தான் சொல்கிறேன்ல உங்களுக்கு, இப்போது ஒரு மக்கள் மத்தியில் திமுகவை வலுவாக எதிர்க்கின்ற ஒரு கட்சியாக எந்த கட்சி காட்சி அளிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அதிமுக ரொம்ப டஃப் ஃபைட் கொடுக்குறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? டஃப் ஃபைட்ன்றதை விட திமுக எதிர்ப்பு தான் எங்களோட திமுக எதிர்ப்பு அப்படின்னு நோக்கம். அதே மாதிரி ஒரு நோக்கத்தோட தான் விஜய் வந்திருக்காரு. அப்போ 2 பேர் மத்தியிலையும் வந்து அவங்க செலக்ட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு, ஒரு சாய்ஸ் வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு, ஆப்ஷன்ஸ் உருவாயிருச்சு. இப்போ நீங்க தேர்தலுக்கு நெருங்கும் போது இந்த தரப்பு வாக்குகள் இந்த தரப்பு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இந்த தரப்புல இருக்கக்கூடிய வாக்குகள் அந்த தரப்பு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது யாருடைய பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து, எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்றத பொறுத்து, எப்படி அவங்க கேம்பெயினை முன்னெடுக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படின்றதுனால தான் நமக்கு வந்து இந்த தேர்தலில் ஒரு விதமான ஒரு குழப்பமான ஒரு சூழல் அப்படின்றது இருக்கிறது. என்டிகேவை பொறுத்தவரையும் தனித்து அவங்க வந்து களம் காண்றாங்க. வித்தியாசமான முறையில் அவங்களோட தேர்தல் அறிக்கையாக இருக்கட்டும், வேட்பாளர்கள் தேர்வு கூட 117 பெண்கள் 117 ஆண்கள் சொல்லிட்டு சமமாக பிரிக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து அவங்க தமிழ் தேசிய கொள்கை அப்படின்ற ஒரு கொள்கையில முனைப்படுத்தி இந்த தேர்தல் பிரச்சாரத்துல ஈடுபட்டு இருக்காங்க. கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் அவங்களோட வாக்கு சதவீதம் அதிகரிக்குமா, இல்ல விஜயின் வருகையால என்டிகேக்கு பாதிப்பு ஏற்படுமா? விஜயின் வருகையால் என்டிகேக்கு ஒரு பாதிப்பு இருக்கும் அப்படின்றது தான் வந்து சர்வேல வரக்கூடிய ரிசல்ட்ஸ்லாம் சொல்லுது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக அதிமுக இந்த 2 கட்சிகளுக்கும் வாக்களிக்க மாட்டேன் அப்படின்னு நினச்சவங்க என்டிகேக்கு வாக்களித்தாங்க. இப்போது ஒரு ஆப்ஷன் வந்துருச்சு நடுவில். நான் தான் சொன்னேன்ல, ஆப்ஷன், இந்த ஆப்ஷனா அந்த ஆப்ஷனா, ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே.
ஒரு ஓட்டு போட்டு பார்ப்போமே. இப்போ என்டிகேவுடைய கோர் ஓட்டர்ஸ், என்டிகேவுடைய ஐடியாலஜியை நம்பக்கூடியவர்கள், அதாவது அந்த தமிழ் தேசிய அரசியல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ஒரு விஷயத்தை வந்து அவங்க விரும்பி வாக்களிக்கக்கூடியவர்கள் சீமானுக்கு தான் போடுவாங்க. அவங்க மாற்றிலாம் போட முடியும். ஆனால் எனக்கு இந்த அதிமுக பிடிக்காது, அதனால நான் நாம் தமிழருக்கு போட்டிருந்தேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்றைக்கி விஜய் ஒரு ஆப்ஷனாக இருக்கிறார் அப்படின்றது ஒரு முக்கியமான ஃபேக்டர். அப்போது இவர் ஆனால் அதை பற்றிலாம் கவலைப்படல. சீமான் வந்து திமுக கூட்டணியும் அவரை வந்து அலைன்ஸ் கூப்பிட்டாங்க, அதிமுகவும் கூப்பிட்டாங்க, பாஜகவும் கூப்பிட்டாங்க, தாவேக்காவும் கூப்பிட்டாங்க. எதை பற்றியும் அவர் வந்து கண்டுக்காமல் அவருடைய பாதை அப்படின்றது நான் தனியாக தான் போகிறேன் அப்படின்னு தனியாக தான் பயணம் செய்து கொண்டிருக்கார். அவருடைய அரசியல், அவருடைய கொள்கைகள், அவருடைய சித்தாந்தம், அவர் முன்வைக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாமே வந்து இந்த கட்சிகளுடைய திட்டங்களோட முற்றிலுமாக வேறுபடுகிறது. நீங்கள் சொன்ன அந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவே அவர் வந்து தற்சார்பு பொருளாதாரத்தை அதிகமாக மையப்படுத்தி பேசுகிறாரு. ஆனால் இந்த அரசியல் கட்சிகள், நான் அதான் சொல்வேன்னா, இதெல்லாம் வந்து கொஞ்சம் கமர்ஷியலான மேனிஃபெஸ்டோவாக இருக்கிறது. அவரது வந்து ரொம்ப கொள்கை சார்ந்த ஒரு, அதாவது மக்களுடைய வாழ்க்கை முறை, மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளை எப்படி அட்ரஸ் பண்ணுறது அப்படின்ற விஷயங்களை எல்லாம் வேறு ஒரு கோணத்தில் பார்க்கக்கூடிய ஒரு மேனிஃபெஸ்டோவாக இருக்கிறது. அதே போல இப்ப தேர்தல் அறிக்கை பத்தி நம்ம பேசணும் இல்லையா? ஒவ்வொரு கட்சிகளுமே தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு வராங்க. பெண்களுக்கான திட்டங்கள் அதுல பாத்தீங்கன்னா எல்லா கட்சிகளுமே, முன்னாடி இலவசங்களே நாங்க கொடுக்க மாட்டோம்னு கட்சி தொடங்கின ஆரம்பத்துல சொல்லிட்டு இருந்த விஜய் கூட இப்ப மாதம் 2500 ரூபாய் தரோம்னு சொல்லிட்டு பெண்களுக்கு பல திட்டங்கள் அறிவிக்கிறாரு. டிஎம்கே சைடு வந்து 8000 ரூபாய் மதிப்புள்ள கூப்பன் பெண்களுக்கு வழங்கப்படும், மிக்சி கிரைண்டர்லாம் நீங்க வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏடிஎம்கேல சாத்தியமே இல்ல மகளிர் உரிமை தொகைன்னு சொன்னவர் மாதம் 2500 ரூபாய் நாங்க தரோம்னு அவரும் சொல்லியிருக்காரு. பெண்களுக்கான இந்த திட்டங்கள்லாம் அதிகரிக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? பெண்கள் தான் இந்த தேர்தலை தீர்மானிக்க போகிறார்கள். பெண்களும் இளைஞர்களும் இளம் பெண்களும் யார் இந்த தேர்தலில் வெற்றி அடைய வேண்டும், வெற்றி அடையக்கூடாது அப்படின்றத இந்த வாக்குகள் தான் வந்து தீர்மானிக்கக்கூடிய வாக்குகளாக சாத்தியப்படுமா? இப்போ இந்த தேர்தல் அறிக்கைகள் எல்லாமே வந்து பெண்களை மையப்படுத்தி ஏன் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இருக்கக்கூடிய 5.60 லட்சம் வாக்குகள், 5,60,00,000 வாக்காளர்களில் 2,89,00,000 பேர் பெண்களாக இருக்கிறார்கள். ஆண்களை விட பெண்களுடைய வாக்குகள் அப்படின்றது அதிகம். அப்போ அந்த வாக்குகளை எப்படி கவர்வது? ஏன்னா அது சாலிட் ஓட் பேங்க், லாயல் ஓட் பேங்க். நீங்கள் வந்து பெண்கள் வந்து ரொம்ப யோசித்து ஓட்டு போடுவாங்க. யோசித்து முடிவு எடுத்துட்டாங்கன்னா மாற்றிலாம் ஓட்டு போட மாட்டாங்க. அந்த ஆசிலேஷன்லாம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெண்களுடைய வாக்கு வங்கியை கவருவதற்காக திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னு பல திட்டங்களை பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பெண்களுடைய வாக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக இருந்துச்சு. ஏன்னா அம்மையார் ஜெயலலிதா பல திட்டங்களை வந்து அவங்க பல திட்டங்களை நடைமுறைப்படுத்தி பெண்களுடைய வாக்குகளை வந்து கவர்ந்து அவங்க வச்சுருந்தாங்க. அவர்களுடைய மறைவுக்கு பிறகு திமுக அதை கையில் எடுத்து பல நலத்திட்டங்களை வந்து அறிவித்து அந்த நலத்திட்டங்கள் மூலமாக பெண்களுடைய வாக்குகளை பெறுவதற்கான யுக்திகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், வாக்குகளையும் பெற்றிருக்கிறார்கள். அதை கன்சாலிடேட் பண்ணக்கூடிய வேலைகளையும் இந்த 5 ஆண்டுகளில் தொடர்ந்து பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த மேனிஃபெஸ்டோவில் பெண்களுக்கு 8000 ரூபாய் கூப்பன், பெண்களுக்கு வந்து பல்வேறு திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த 8000 ரூபாய் கூப்பன் அப்படின்ற ஒரு திட்டம் வந்து ஒரு பெரிய ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அறிவிச்சிருக்காங்க. ஆனால் அது அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு உற்சாகத்தையோ பெண்கள் மத்தியிலேயோ ஒரு இம்பேக்டை வந்து உருவாக்கலை. காரணம் என்னன்னா, நீங்கள் கடந்த 2006ஆம் ஆண்டு யூனிவர்சலாக அவங்க ஒரு ஸ்கீம் அறிவித்தாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா கலர் டிவி உங்கள் வீட்டுக்கு வரும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி 2021 நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுப்போம், உரிமை தொகை கொடுப்போம் அப்படின்னாங்க. அதுவும் வந்து அந்த கிரைட்டீரியெல்லாம் எதுவும் சொல்ல, தகுதி உள்ளவர்கள் அதெல்லாம் சொல்ல 2 ஆண்டுகள் கழிச்சு தான் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ அந்த தகுதி உள்ளவர்களுக்கு அப்படின்றது வந்து இந்த ஸ்கீமில் சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் தகுதி உள்ளவர்களுக்கு ஆஸ் ஆஃப் டேட் வந்து யார் இருக்காங்க அப்படின்னா, இந்த 5000 ரூபா சமீபத்தில் வாங்கினாங்க இல்லையா, 1,31,00,000 பேருக்கு தான் தகுதி உள்ளவர்கள். அதாவது அந்த இன்கம் டேக்ஸ் ஸ்லாபுக்கு கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு தான் நாங்கள் கொடுக்குறோம், இன்கம் டேக்ஸ் கட்டாதவங்களுக்கு தான் நாங்கள் கொடுக்குறோம்னா இவ்வளோ பேருக்கு தான் அது இருக்குது.
அப்போ இந்த ஒரு 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 குறிப்பிட்ட சதவீத பெண்களுடைய வாக்குகளை மையப்படுத்தி தான் அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. மொத்த வாக்காளர்கள் எவ்வளோ? 2,89,00,000. ஆனால் இந்த ஸ்கீம் யாருக்கு வந்து உதவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வாங்கினவங்க தகுதி உள்ளவர்களுக்கு அந்த இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் அப்படின்னு ஒரு விஷயத்தை அவங்க சொல்லும்போது அங்கேயே வந்து இவ்வளோ பேருடைய இது வந்து கட் ஆயிருது. அப்போ இது வந்து எல்லாருக்குமே வருமா அப்படின்ற ஒரு கேள்வி. இம்பாக்ட் ஏற்படல இந்த அதுல வந்து அது வந்து அவ்வளோ ஒரு பேச்சு பொருளாக மாறல. ரெண்டாவது வந்து உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கலர் டிவி 1000 ரூபா அப்படின்றது ஒரு பாயிண்ட் தான். டக்குன்னு போய் மனசுல நின்றுச்சு. வந்தாயா கலர் டிவி கொடுக்குறாரு, ஐயா வந்தால் கலர் டிவி கொடுப்பாரு அப்படின்னு. இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் வந்து ஒரு கூப்பனை உங்களுக்கு கொடுப்போம். அந்த கூப்பனை எடுத்துகிட்டு போய் நீங்கள் மிக்சி வாங்கலாம், கிரைண்டர் வாங்கலாம், டிவி வாங்கலாம், வாஷிங் மிஷின் வாங்கலாம், மைக்ரோவேவ் ஓவன் வாங்கலாம். அப்படின்னா எங்கே போய் வாங்குறது? யார் கொண்டு வந்து கூப்பன் கொடுப்பா? இப்போ இந்த மாதிரி கேள்விகள்லாம் வந்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதாகிடுச்சு. நீங்கள் 2006ஆம் ஆண்டு போட்ட ஒரு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ அப்படின்றது 2021ஆம் ஆண்டு திமுக கொண்டு வந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோன்றது ஒரு அரசியல் ரீதியான எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ, அரசியல்வாதிகளால் உருவாக்கப்பட்டு போடப்பட்ட ஒரு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ. இப்போ கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த மேனிஃபெஸ்டோ அப்படின்றது வந்து இதில் அரசு அதிகாரிகளோட ஒரு இன்வால்மெண்ட் இருக்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. ஏன்னா நீங்கள் அரசாங்கத்தில் இருக்காங்க அப்படின்னும் போது அதிகாரிகள்கிட்ட கேட்டு என்ன சாத்தியமோ என்ன பண்ணுவோமோ அப்படின்ற மாதிரி செவரல் டிஸ்கஷன்ஸ் போய் வந்ததுனால இது வந்து சாத்தியமா இல்லையா அப்படின்றதெல்லாம் வந்து ஃபினான்ஸ் ரீதியாக பார்த்து சில விஷயங்கள்லாம் கன்சிடர் பண்ணி வந்த மாதிரி இருக்குது. ஒரு அரசியல் மேனிஃபெஸ்டோவாக அது இல்லை அப்படின்றது தான் வந்து இங்கே இந்த மேனிஃபெஸ்டோவில் நான் பார்க்கக்கூடிய ஒரு குறைபாடாக இருக்குது. இப்போ ஒரு விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னா அது டக்குன்னு மக்களுடைய கவனத்தை ஈர்க்கணும்ல. கண்டிப்பா நீங்கள் வந்து அதுலேயே வந்து 1008 கேவியட்லாம் போட்டு நீங்கள் வருமான வரி செலுத்தாதவர்களாக இருக்க வேண்டும். இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலமாவே மக்கள் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் மறுபடியும் கொண்டு வருவாங்க, இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வைப்பாங்க அப்படின்றது. இப்போ நீங்கள் 1000 ரூபா கொடுக்கறதுக்கே நீங்கள் வந்து 1008 ரூல்ஸ் போட்டீங்க. இப்போ இந்த 8000 ரூபா கூப்பன் கொடுக்குறேன், ஃப்ரிட்ஜ் வாங்கலாம், மிக்சி வாங்கலாம், அது வாங்கலாம், இது வாங்கலாம் அப்படின்னு அதுக்கு என்னென்ன பண்ண போகிறீங்களோ அப்படின்ற அந்த கேள்விகள் அப்படின்றது மக்கள் மத்தியில் இருக்குது. அதனால தான் இந்த திட்டங்கள் அப்படின்றது இவங்க அறிவிச்சிருக்கக்கூடிய இந்த மேனிஃபெஸ்டோ இந்த விஷயங்கள்லாம் மக்கள் மத்தியில் அவ்வளோவா ஒரு கவர்ச்சிகரமான மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு திட்டங்களாக இல்லை. இப்போ நீங்கள் எப்படி இந்த மேனிஃபெஸ்டோ என்ன ரோலை ப்ளே பண்ணும்? ஒரு கேண்டிடேட் இருக்கார், ஒரு கட்சி இருக்குது. இந்த கேண்டிடேட்லாம் அறிவித்த உடனே ஒரு மேனிஃபெஸ்டோவை ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அந்த மேனிஃபெஸ்டோ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு லிஃப்ட் ஆஃப் கொடுக்கும். அந்த கேண்டிடேட்ஸை வந்து தனித்துவமாக அவங்க போய் பிரச்சாரம் பண்ணி பேசுகிற அளவுக்கு சில விஷயங்கள் எல்லாம் கொடுக்கும். மக்கள் கவனிப்பாங்க, ஓகே ரைட்டு இந்த கட்சியிலேருந்து வந்தால் இது பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ அந்த அட்வான்டேஜ் வந்து இப்போ இல்லாமல் போயிருக்கு. ரெண்டாவது இந்த கேண்டிடேட் லிஸ்ட்டில் கூட பல்வேறு விதமான அதிருப்திகள் அப்படின்றது இருக்குது. ஏன்னா தொடர்ந்து நீங்கள் யார் மீது அதிருப்தி இருக்கிறதோ அவர்களையே மீண்டும் வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க அப்படின்றது வந்து மக்கள் மத்தியில் இந்த கேண்டிடேட் லிஸ்ட்டில் ஏதாச்சும் புதுசாக பண்ணியிருந்தாங்கன்னா பாருங்கப்பா இவ்வளோ பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க, 30 பெண்கள் கொடுத்துருக்காங்க. பெண்களுடைய வாக்குகள் வேணும் உங்களுக்கு. ஆனால் பெண்களுக்கான வேட்பாளர்கள் பார்த்தீங்கன்னா 18 பேர் தான். பெண்களை மையப்படுத்தி பல திட்டங்கள். பெண்கள் போய் வீடு வீடாக போய் பிரச்சாரம் பண்ணும், திண்ணை பிரச்சாரம்னு எல்லாம் பண்ணும். ஆனால் பெண் வாக்காளர்கள் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 பேர். இப்போ இது எல்லாமே வந்து ஒரு விதமான அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கு. அதாவது ஒரு கவனத்தை ஈர்க்கக்கூடிய நடவடிக்கைகளாக இல்லை அப்படின்னு பார்க்குறேன் நான். அதனால தான் வந்து இந்த பேச்சுக்கெல்லாம் மேனிஃபெஸ்டோலாம் வந்ததுக்கப்புறம் கூட மக்கள் மத்தியில் ஒரு பெரிய உற்சாகமோ அது ஒரு பேச்சு பொருளாக மாறலை அப்படின்னு பார்க்குறேன் நான். ஆமாம், தொடர்ந்து பார்ப்போம். 2026 வந்து ஒவ்வொரு கட்சியும் நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு கட்சியுமே ஒவ்வொரு விதத்தில் தேர்தல் அறிக்கையாக இருக்கட்டும், பிரச்சாரத்தில் ஈடுபட்டதாக இருக்கட்டும், அவங்களுடைய கொள்கையும் அவங்களோட திட்டங்கள் என்ன அப்படின்றத வந்து முன் வச்சு ஈடுபட்டு வராங்க. யாருக்கு காலம் சாதகமாக இருக்குன்னு பார்ப்போம் சார். மிக்க நன்றி நேர்காணலில் எங்களுக்கு அழைத்ததுக்காக. நன்றி.